ஆர்மி குவார்ட்டர்ஸில் நார்த் இண்டியன்ஸ் வீட்டில் எப்படிலாம் பூஜை பண்ணுவாங்க, பூஜையில் எந்த மாதிரியான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சருக்கும் நார்த் இந்தியா கல்ச்சருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, ஆப்போசிட் வீட்டு தீதியோட வீட்டில் பூஜை நடக்குது, அதான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கணபதி ஹோமம், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொல்லி நிறைய பூஜை வந்து வீட்டுக்கு பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த தீதியும் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பண்ணுற பூஜையோட நேம் என்ன சொன்னாங்கன்னா, லக்ஷ்மி நாராயண பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தீதி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பீகார். ரெண்டு ஸ்டேட் கல்ச்சரையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த பூஜை வந்து இப்போ டெல்லியில் வந்து குவார்ட்டர்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு இந்த நார்த் இந்தியன் கல்ச்சர் வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஆனால் நம்ம பண்ணுற பூஜை எல்லாமே சேமாக தான் இருக்குது. அவங்க பேசுகிற மொழி வச்சு மாற்றமாக இருக்குது தவிர்த்து அவங்க பண்ணுற சில விஷயங்கள் வந்து நமக்கு வித்தியாசமாக தெரியுது. மற்றபடி எல்லாமே நம்மளோட பூஜை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டெல்லியில் ஆர்மி ஃபேமிலிஸில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவும் முக்கியமாக டெல்லியில் உள்ள லைஃப் ஸ்டைலு, ஆர்மி ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பூஜை நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நார்த் இந்தியன் கல்ச்சரில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வருங்க. வாங்க பூஜையை கண்டினியூவாக பாருங்கள். ओम ह्रीं पृथ्वीर्गन्धासुषाधापत्कलसीनवासत्तन्माता सहवा कुर्वन्तु सर्वे मम सुप्रभातम् समुद्रदर्शने देवी परपदस्थलमण्डले विष्णुपत्नी नमस्तुभ्यं पादस्पर्शमस्तुमे प्रथव्यै नमाधाय शक्ते नमः भुवाय नमः तिमिरदेवाय नमः ओम दीपो ज्योतिब्रह्मं ज्योतिनात्नादीपो हन्मय पापं साक्षी दीपनमूर्ति भूदीपनमाकर्मसाक्षी नमः देवाय नमः हरि ओम सत्यनंद्रावदिशप्नकोका विष्णुवीराः सत्यनदालिचो अजितनेमिः सत्यनो बृहस्पतिर्गः प्रकलेश्वामरुतः पुष्टिमाद ब्रह्म्यावानो विधिमयाय जीवा ஹாய், என்னென்ன ஸ்டெப்பில் வரீங்க? ஸ்டெப்பில் வரீங்க? சரி, ட்ரெஸ் மாற்றிட்டாங்க. ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், போங்க. பூஜை ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க. சுபிமா, ஹாய். ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க. ஒரு பூஜை நடக்கு. போ ட்ரெஸ் அங்கே எடுத்து வச்சுருக்க, மாற்றிட்டு வா. அக்கு, பூஜை வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. எனக்கு இந்த பூஜையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடு பூஜை பண்ணுறம்போது வந்து இந்த மாதிரி தலையில் வந்து துணி போட மாட்டோமா. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாமே தலையில் வந்து இந்த மாதிரி முக்காடு மாதிரி போட்டுக்கிடணுமா பூஜை பண்ணும்போது. அது வந்து ரொம்ப கம்பல்சரி அப்படி சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜென்ஸுக்குமே பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இல்லை பொட்டு வைக்கும் போதோ தலையில் வந்து கை வச்சுப்பாங்க. அது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம சைட்லேருந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இந்த பூஜையை பொறுத்த வரைக்குமே லக்ஷ்மி நரசிம்ம பூஜை, அப்புறம் விஷ்ணு பகவானுக்கான ஸ்பெஷல் பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வேணும், வீட்டில் வந்து ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூஜை பண்ணுவோம். நாங்கள் வந்து இது இயர்லி வந்து எந்த மந்தில் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆனால் எந்த மந்த் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. நம்ம வருஷத்தில் எந்த மாதத்துலனாலும் நம்ம பண்ணலாம். இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தீதி சொன்னாங்க. அதுதான் நான் நினச்சிட்டேன். நம்ம ஊரில் வந்து கணபதி ஹோமம் வளர்ப்போம். நம்ம எப்படி பால் காய்ச்சும் போது வந்து காலையில் வந்து ஐயரை கூட்டு வந்து எப்படி கணபதி ஹோமம் வளர்த்து அதுக்கப்புறம் லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க அப்படி சொல்லி நிறைய பூஜைகள் இருக்குது. அந்த மாதிரியான பூஜையில் ஒரு பூஜை தான் இது. ओम मरीयं गोपवीतं परमं पवीतं प्रजापतेयं सहजं पुरस्तात्
आयुष्मग्रम पतिमुच्च शुभम में खूब गीतम भगवान नारायण को पहनावे आयुष्मग्रम पतिमुच्च शुभम में खूब गीतम बलबुद्धि जहा छठी मूर्ति है ना इसलिए ओम हरे जलम मृगु विवांति आत्मनिजलम समर्पयामि यपूब गीतम परमं पवित्रम प्रजापते साजं पुरस्तात् आयुष्मग्रम पतिमुच्च शुभम में खूब गीतम बलबुद्धि जहा यपूब विवांति आत्मनिजलम समर्पयामि धूपम धूपम दीप धूप दिखाओ धूपम दीपम धूप दीप ऐसे से दिखाया जाता है ऐसे ऐसे यूं यूं हम धूपम दीपम दर्शयामि धर्माजादन फिर जल से बोलो अग्नि को पवित्र भी बताया गया है अग्नि को अशुद्ध भी बताया गया है इसलिए जल अरे अपना हाथ वो क्योंकि आपने वो किया पूजा में कभी कभी करो तो अग्नि में जरूर अग्नि की छूने के बाद हाथ धुला जाता है अग्नि शुद्ध भी है शुद्ध भी है ठीक है ना ओम हरियम पुඤ्जाता तनुदेवा जयन्ति शान्त्यादिशि सही करके ब्राह्मणो रूपाशित बाहुराजन्याः ब्रह्म शूद्रो अजायते सोताद्वायि प्राणसमुखाग्नि जायते सोताद्वायि प्राणमुखाग्नि करुणामय धारे बहाओ पूजा में आए शनाति करो माँ भक्त के माथे पे हाथ लगाओ ज्ञान की दायने बुद्धि दायने दोनों करो करने से को ब्राह्मण सद्गुण से छोड़कर अनेक प्रकार की संपत्तियों के हुआ उस समय से वो ब्राह्मण हर मार्ग करने लगा इस तरह सत्यनारायण भगवान जी की जिंदगी को चलेगा वो सब पापों छूट जाए मूर्ख को प्राप्त हुआ तो मन सद्गुण से छूट जाएगा इस तरह नारद जी ने ना हुआ ये पर तुमसे कहा लिंग था मैं विधिवत करे पूजा शिव समाने प्रिय मोहि न दूजा देखो चेक कर लो चेक कर लो इस तरह तो सब एक जैसे ही நல்லபடியாக பூஜை வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓமகுண்டம் வளர்த்தாங்க. நம்ம சொன்ன மாதிரி தாங்க ஓமகுண்டம்லாம் வளர்த்தாங்க. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சங்கு வந்து ஊதுனாங்க. இங்கே வந்து அவங்க நார்மலாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு விரதம் இருந்து பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நார்த் சைடில் உள்ள எல்லாருமே சங்கு வந்து ஊதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தீதியுமே கேட்டிருந்தாங்க முன்னாடி, நீங்கள் பூஜை பண்ணும்போது சங்கு ஊதுவீங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லலாம் நாங்கள் வீட்டில் வந்து சங்குலாம் ஊத மாட்டோம். நீங்கள் பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி உங்கள் பூஜை பண்ணும்போது உங்களோட முறையில் வந்து இந்த சங்கு ஊதுற மெத்தட் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நார்த் இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து பூஜை பண்ணும்போது மார்னிங் பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் பூஜை பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயுமே இந்த பூஜை முடித்த உடனே இந்த சங்கு ஊதுற சவுண்டு வந்து கேட்கும். எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது நம்மலாம் சங்கு வந்து இந்த மாதிரி ஊதவே மாட்டோமே, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்புறம் வந்து போக போக எங்களுக்கு பழகி போச்சு. பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், சங்கு ஊதுறது பழக்கம் உங்கள் ஊரில் இருக்கான்னு.